இப்பொழுது இந்த வேலைவாய்ப்பு முகாமினுடைய விவரங்கள் பற்றி மாபெரும் சென்னை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகின்ற நாள் ஜூலை 11 சனிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. லோயோலா கல்லூரியினுடைய வளாகத்தில் பங்கு பெறுகின்ற நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை 500க்கும் மேல். எங்கள் கணக்குப்படி சுமார் 550 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த நிறுவனங்களில் 60% மேலான நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள். மிகச் சிறப்பாக பொறியியல் கல்வி படித்த இளைஞர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அதிகமாக. காரணம், 216 நிறுவனங்கள் இதுவரை பதிவு செய்தவர்கள் பொறியாளர்களை தேடி வருகின்றவர்கள். இந்த செய்தியை நீங்கள் சிறப்பாக, ஏன்னா நிறைய பிள்ளைங்க என்ஜினியரிங் படிச்சு தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால 216 நிறுவனங்கள் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்களே வருகின்றன. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஆர்எஃப் வராங்க, ராணா வராங்க, டாஃபே வராங்க, டாடா மோட்டார்ஸ் வராங்க, டிவிஎஸ் வராங்க, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் வராங்க, ஹிண்டாய் வராங்க, யமஹா வராங்க, ஸ்னைடர் வராங்க, ஸ்ப்ளெண்டர் வராங்க, அப்போலோ டயர்ஸ் வராங்க, சியாத் டயர்ஸ் வராங்க. இப்படி நீங்க மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்கள் மட்டுமே 216 நிறுவனங்கள் நீங்க சொல்லலாம். ஐடி படிச்சவங்களும் தைரியமா வரலாம். ஒரு 90க்கு மேல நிறுவனங்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஒரு 60 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. HCL, அதுல பாத்தீங்கன்னா HCL ஒரு பெரிய பிராண்டு, அல்சக்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டு, ஹெக்ஸாவேர் பெரிய பிராண்டு, ஆப்ஸ்வாப் டெக்ங்கிறது பெரிய பிராண்டு, சதர்லாண்டா இருக்கட்டும், டொயோட்டாவா இருக்கட்டும், இப்படி நிறைய ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ், ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸ் வராங்க. இது மட்டும் இல்லை, வெவ்வேறு துறைகள். இப்போ ஹெல்த் கேர் படிச்சிருக்காங்க. ஹெல்த் கேர்ல இருக்கிற முக்கியமான பல இங்க இருக்கக்கூடிய அப்போலோ நிறுவனமா இருக்கட்டும், வீவல் நிறுவனமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க எல்லாம் வராங்க. பேங்கிங் அண்ட் பினான்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு எங்க போறோம், பேங்கிங் அண்ட் பினான்ஸ்ல இருந்து நிறைய நிறுவனங்கள் நம்ம வரதை நம்ம சொல்ல முடியும். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதுல இருந்து வராங்க. பார்மசூட்டிக்கல்ஸ்ல இருந்து வராங்க. ரீட்டைல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த செக்மெண்ட்ல இருந்தும் ஏறக்குறைய 100 அளவுக்கு நிறுவனங்கள் வராங்க. உண்மையிலே சொல்ல போனா இது எப்படி நடக்குங்கிறது கேட்கலாம். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிட்டு? அவ்வளவு எளிது அல்ல. ஒரு 550 நிறுவனங்கள், அதிலும் வந்து ஹை ப்ரொஃபைல் நிறுவனங்களை கொண்டு வர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏன் நடந்திருக்குன்னா, கடந்த ஒரு 12 மாதங்களில் நாங்கள் 2 பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி முடித்திருக்கிறோம். ஒன்று ஜூன் மாதம் சென்னை வாழ் நெல்லை மக்கள் அவர்களினுடைய உதவியோடு திருநெல்வேலியில நடத்தினோம். 12,000 இளைஞர்கள் வந்தார்கள். 8,000 பேருக்கு அன்றைய ஒரே நாளில் வேலைவாய்ப்பு நியமன ஆணை கிடைத்தது. எங்களுடைய கணக்குப்படி இந்த 8,000 பேர்ல ஒரு 4,000 பேராவது நிரந்தரமா போய் செட்டில் ஆயிருப்பாங்க. 8,000 பேருமே போய் செட்டில் ஆகி நீடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 4,000 பேராவது செட்டில் ஆயிருப்பாங்க, விச் இஸ் வெரி கிரேட். இரண்டாவது வேலைவாய்ப்பு முகாம் திருச்சியில நம்ம கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல நடத்தினோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல நம்ம நடத்தினோம். அந்த வேலைவாய்ப்பு முகாமில் 20,000க்கு மேலான இளைஞர்கள் பங்கேற்றாங்க. 12,000 பேருக்கு ஒரே நாள்ல வேலை நியமன ஆணை கிடைத்தது. அந்த 12,000 பேர்ல எங்க கணக்குப்படி ஒரு 6,000 பேராவது உறுதியாக நிரந்தரமாய் நீடித்திருப்பார்கள் என்பது எங்களுடைய ஒரு கணிப்பு. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் எங்களினுடைய கணிப்புப்படி ஒரு 40,000 இளைஞர்கள் பங்கேற்பார்கள். உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது, தயவு செய்து என்ஜினியரிங் ஐடி படிச்ச பிள்ளைங்களை நிறைய டார்கெட் பண்ணி இந்த செய்தியை கொண்டு போய், இப்போ என்னன்னா 550 நிறுவனங்களை நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா அதுக்கான ஏறக்குறைய 50,000 குறைச்சி சொல்றோம். அவங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட்டை பார்த்தோம்னா 60,000 வேகன்சிங்க, 60,000 வேகன்சிஸோட வராங்க. இது நாட் பாடி ஷாப் வேகன்சிஸ். இது ஏதோ இந்த சில நிறுவனங்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேரை வெறும் 8,000 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லை. பாடி ஷாப்பிங் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் கவனப்படுத்துவது இல்லை. ஓரளவுக்கு கெரியர் பாத்வே இருக்கும். சேர்றப்போ ஒரு 17,000 சம்பளம், ஆனா ஒரு 7 வருஷம் ஆகிறப்ப அவங்களுக்கு ஒரு 35,000 40,000 சம்பளம் வரக்கூடிய ஒரு நிறுவனங்களைத்தான் ஓரளவுக்கு கவனப்படுத்தி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கிற நிறுவனங்களே ஒரு 7-8 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கிறது. ஸோ உயர் சம்பளத்திலையும் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன, மிட் லெவல்லையும் கணிசமாக வந்திருக்காங்க.
இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா, இதுவும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, கிரெடிபிலிட்டி we have established with the companies. நிறுவனங்களோடு நாங்கள் உருவாக்கி இருக்கிற நம்பகத்தன்மை. பிகாஸ் பங்கேற்கிற இளையர்களிடமும் நாங்கள் பணம் கட்டணம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை, நிறுவனங்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுவனங்களிடமும் கட்டணம் பெற்றுக்கொள்வதில்லை, பங்கேற்கிற இளையர்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் முன்னதாக பதிவு செய்யாமல் கடைசி நாள் வந்தால் ஒரு அபராத கட்டணம் 100 ரூபாய் வாங்குகிறோம். இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, முன்னரையே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏன் முன்னரையே பதிவு செய்யணும்னா, அப்போதான் முன்னாடியே நாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். இணைய வழியில ஒரு இன்டர்வியூவை எப்படி பண்ணணும், எந்தெந்த நிறுவனங்கள் வராங்க, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, இதெல்லாம் பயிற்றுவிப்பதற்கு முன்னரையே பதிவு செய்தால் அது உதவியாக இருக்கிறது. வருகின்றவர்களை அதே போல அவங்களே சூஸ் பண்ணலாம். நான் பிளெண்டருக்கு போகணும், நான் எம்ஆர்எஃப்க்கு போகணும், நான் டிவிஎஸ்க்கு போகணும்னு முன்னாடியே அவங்க இண்டிகேட் பண்ற இந்த ஒழுங்கமைவு செய்வதற்காகத்தான் 35,000 40,000 இளையர்கள் வருவதை ஒழுங்கமைவு செய்வது என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எனவேதான் முன்னரையே பதிவு செய்யுங்கள். ஒன்னும் கஷ்டமே இல்லை. www.givelives.com அந்த இணையதளத்துக்கு போய் GiveLives GIVELIFES givelives.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் பதிவு செய்தாங்கன்னா போதும். 10 ரூபாய் கூட கட்டணம் கிடையாது, அது ஃப்ரீ தான், கடைசி வரைக்கும் ஃப்ரீ. ஸோ இன்னைக்கே இதை மட்டும் முக்கியமா GiveLives.comல எல்லாரும் பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்க தொலைபேசியில கூட அவங்க கூப்பிடலாம். அதாவது 75 300 88 293 7530088293 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் அவர்கள் தங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதுதான் முக்கியமான ஒரு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக நாங்கள் சொல்வது. அந்த நாளில் தன்னார்வலர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஏன்னா ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றதுக்கு நாங்க ஒரு சின்ன குரூப் வச்சிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாமாகும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதுல மீடியாவில் உள்ள நீங்க கூட வரலாம். இந்த இளையர்களை வழிநடத்துவது, வருகின்றவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பது, ஏனைய பணிகள், குடிநீர் போன்ற தன்னார்வலர்களையும் வரவேற்கின்றோம். எந்த விதமான ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் ஒரு இளையர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகின்றது. ஒரே நாளில் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கே ஒரு 25,000 பேருக்கு வேலை நியமன ஆணை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது இந்தியாவை பொறுத்தவரையில் தரமான தகுதியான நிறுவனங்கள் ஒரு 25,000 பேருக்கு வேலை என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும். முக்கியமான விவரங்களை பகிர்ந்து கொண்டு விட்டோம். நீங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போது அதிகமாக நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க பிசிக்கல். அதாவது அதனால்தான் அவங்க இங்க வராங்க. பிசிக்கலா வரப்ப அவங்கள கேண்டிடேட்ஸை எவாலுவேட் பண்ண முடியுது, மதிப்பீடு செய்ய முடியுது. எப்பவுமே ஒரு பர்சனல் டச். ஆன்லைன்னா எல்லா விவரங்களையும் கேட்கும். கேன் யூ டெல் யுவர் ஸ்டோரின்னு கேட்க முடியாது இல்லைங்களா? உங்களுடைய கதை என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள், பின்புலம் என்ன. ஸோ நேருக்கு நேருங்கிறது இப்போ 500க்கு மேலான நிறுவனங்கள் வருகிறார்கள் என்பதை அவர்கள் நேரில் சந்திக்கவும் விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று தான். தமிழ்நாடு. அதாவது நாங்க ஹெச்ஆர் நிறுவனங்களை கொண்டு வரல, நிறுவனங்களை தான் நேரடியாக கொண்டு வரோம். நம்பர் 1. நம்பர் 2, நான் தொடக்கத்திலே சொன்னேன், இப்ப திருநெல்வேலியில 8,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க. பட் எங்களோட மதிப்பீடு படி 4,000 பேர் தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு ஊருக்கு போய் அங்க செட் ஆகி அந்த வேலை சூழல் பிடிக்காது, அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருக்காது. இது எங்களுடைய கணிப்புப்படி திருச்சியில 12,000 பேருக்கு ஒரே நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எங்க கணிப்புப்படி 6,000 பேர் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னைக்கு போய் திரும்ப போய் பார்த்தோம்னா ஒரு 6,000 பேர். அதுவே எக்ஸலன்ட் ரிசல்ட்டுங்கிறோம். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இன்னைக்கு பிரச்சனை நிறுவனங்களுடைய பிரச்சனை இல்லை. இன்னைக்குள்ள யூத்தோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் முன்ன மாதிரி
இல்ல. அதையும் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இளைஞர்களை குறை சொல்றது இல்ல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு சம்பளமாக இருக்கட்டும், அந்த வேலை செய்கிற சூழலா இருக்கட்டும், ஒரு பிராண்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த காரணங்களால ஒரு இது இருக்குமே தவிர, வரக்கூடிய நிறுவனங்கள் இவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு வர்றதில்ல. எங்க ஃபெயிலியர் அதிகமா வருதுன்னா, ஆஹ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிற போது நிறுவனங்களால அதை வந்து முழுமையா ஏத்துக்க முடியல. குறைந்தபட்சம் அவங்களை எதிர்பார்ப்பது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதனால தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கும். எங்களோட எங்களோட நாங்க 2 நடத்தி இருக்கிறோம். திருநெல்வேலி அண்ட் திருச்சி. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் எங்களுக்கு வரலைங்க. கம்பெனிஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட் வருது. என்னங்க நாங்க அவ்வளவு தூரம் வந்தோம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தோம், ஆனா பசங்க வந்து சேரலைங்கிற கம்ப்ளைண்ட் தான் எங்களுக்கு நிறைய. இப்போ ஜோஸ்பின் தான் அந்த கால் எல்லாம் அட்டன் பண்றாங்க. அவங்களை கேட்டா சொல்லுவாங்க, கம்பெனிஸ் கம்ப்ளைண்ட் தான் அதிகமே தவிர ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் அதிகமா இல்லை. ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா, ஓசூர்ல வேலை பார்க்க முடியாது, அங்க போனோம், தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்த தம்பிங்களுக்கு ஓசூர்ல இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்லல. பட் இதுவரைக்கும் இந்த 2 ஜாப் ஃபேர்லயும் அப்படி குற்றச்சாட்டு வரல. நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இன்டர்மீடியட் கம்பெனிஸை நாங்க எடுக்கிறது இல்லை. இப்போ அதாவது கன்சல்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு வகையில் அது ஒரு இடைநிலை நிறுவனங்கள்னு சொல்லலாம். மேபி ஒரு இடைத்தரகு நிறுவனங்களும் நீங்க சொல்லலாம். இவங்க இந்த ஜாப் ஃபேருக்கு வந்து ஒரு 1000 பேருடைய ரெசியூமே வாங்கி அவங்கள்ட்டையும் காசு வாங்கி நிறுவனங்கள்ட்டையும் காசு வாங்கி அப்படி பண்ணுவாங்க. அவங்கள நம்ம இதுல உள்ள விடுறது இல்லை. அப்படியே விடுற ஒரு 4-5 பேரும் வந்து ரெப்யூட்டேஷனும் கிரெடிபிலிட்டியும் உள்ள கன்சல்டிங் கம்பெனி தான் உள்ள விடுறோம். மற்றபடி எல்லாமே வந்து டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் நிறுவனங்கள் தான். ஆனா இப்ப நம்ம ஹெச்எல் மாதிரி நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு தான் கூப்பிடுவாங்களே தவிர அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஒரு ஹை லெவல் எம்என்சிஸ் அங்கேயே நீங்க ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதே ஓப்பனா சொல்லிடுவேன். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல தான் அந்த கடைசி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி, ஐ மீன், கிவ் லைஃப் த ரைஸ் லேலா கல்லூரியோட சேர்ந்து நடத்துங்கிறது கிரெடிபிலிட்டி இல்லாமல் இது வந்து நமக்கு பொழுதுபோக்கும் கிடையாது, இது ஒரு வருமானம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டையும் காசு வாங்குறது இல்லை, நிறுவனங்கள்ட்டையும் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வி மேக், நிறுவனங்கள்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. ஸோ அந்த கிரெடிபிலிட்டியை நாங்கள் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பார்ப்போம். நான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியான ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் போய் சேராதான் பிரச்சனையே தவிர ஆர்டர் கொடுக்காத பிரச்சனை. அவங்க இங்க வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. நீங்க 100க்கு 200% நீங்க ஷூரா இருக்கலாம், அவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. எங்க இதுல வரமாட்டாங்க, எங்க இதுல வரமாட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி அப்கோர்ஸ் நீங்க ஐடியில் பெருசா படிச்சு எம்டெக் படிச்சு என்ஜினியரிங் எம்இ எம்எஸ் இதெல்லாம் இருந்தாலும் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில கெரியர் ஸ்கோப்புக்கு பிரம்மாதமான பாத்வே வழித்தடம் இருக்குதுன்னா சாதாரண இந்த என்னது ஐடிஐ படிக்கிறாங்க, டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தா பிரம்மாதமான வேலைகள் இருக்குங்க. கெரியர் பார்த்து ஒரு 5 வருஷத்துல 40,000 50,000 சம்பளம் வாங்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. பாலிடெக்னிக் படிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேண்டிடேட் தான் இல்லை. உங்கள்கிட்டே சொல்றேன், 5000 பேர் நீங்க ஐடிஐ கொண்டு வாங்க, பாலிடெக்னிக் கொண்டு வாங்க, ஒரே வாரத்தில் நாங்க பிரைவேட்டான இந்த மாதிரி ஜாப் ஃபேர் இல்லாமலே பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க அப்கோர்ஸ் +2 இதெல்லாம் சொல்லல, +2 படிச்சவங்க ரீட்டைலுக்கு வரலாம். ரீட்டைல் சேல்ஸ், இப்போ நம்ம ரொம்ப இந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, லலிதா, அவங்களுக்கெல்லாம் 500-600 சேல்ஸ் பீப்புள் தேவைப்படுது. அவங்க எல்லாம் +2 போதும் இல்லைங்களா? +2 எல்லாம்
+2 அந்த இதுல இருந்தா கூட போதுங்க. பட் மற்றபடி வந்து எனி கிராஜுவேட் கேன் கம். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா பிகாம், பிஎஸ்சி, ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசுற தகுதி இருந்தா போதும். பட் நிறைய வர்றது வந்து இன்ஜினியரிங் தான். எங்களுக்கு தேவை வந்து இன்னைக்கு ஏற்கனவே இன்னைக்கு எங்க கணக்குப்படி 21,000 பேர் பதிவு பண்ணிட்டாங்களா? 21,000 பேர் பதிவு பண்ணிட்டாங்க. பட் இந்த 21,000 பேர்ல 10,000 பேர் தான் இன்ஜினியரிங். அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. குறைஞ்சபட்சம் பிகாஸ் இப்போ வரது வந்து உண்மையிலேயே கம்பெனிஸ்க்கு வந்து இங்க வந்து ஆள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வரக்கூடிய கம்பெனிஸ் இது ஒரு நல்ல விஷயமா நடத்துறாங்க. எங்களுக்கும் கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலையும் மனநிறைவுல வராங்களே தவிர அவங்களுக்கு இங்க நம்ம கூப்பிடுற கம்பெனி எஸ் ஒரு 30% வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவை இருக்கும் வருவாங்க. பட் 70% சமூகத்தோடு சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நாங்க வரோம்னு வராங்க. அப்படி வரப்போ வந்து என்ன நாங்க போறோம் எங்களுக்கான ஒரு தேவை நிறைவேறலையேன்னு அவங்க திரும்பி போகக்கூடாது. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் என்ஜினியரிங் நிறைய கிராஜுவேட்ஸ் வேணும். இது எப்படியாவது நீங்க இந்த செய்தியை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பெரிய விளம்பரங்கள் கொடுக்குற அளவுக்கு எங்க நிறுவனத்துக்கு இப்போ வசதி இல்லை. அதனால தான் நான் செந்தில் பிரதர் கேட்டேன். நிறைய சோசியல் மீடியா இளைஞர்களை போய் சேரக்கூடிய நிறுவனங்களா பாருங்க. இந்த செய்தி போய் சேரணும். கம்பெனிஸ் வராங்க, போதிய அளவுக்கு கேண்டிடேட்ஸ் வரல. ஒரு 60,000 கேண்டிடேட்ஸ் ஆவது வந்தாதான் ஒரு 20,000 பேர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ரெக்ரூட் ஆவாங்க. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யூ. எல்லாம் எல்லாம் அதுல ஆமாம் போகும். ஆமாம், அதனால்தான் முன்னாடியே பண்ண சொல்றோம். ஆமா 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 ஆமா. இப்போ சப்போஸ் இப்போ ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நாங்க செய்தியை டெய்லி பண்ணிட்டே இருப்போம். இந்த கம்பெனி வருது இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆமாங்க, அதைத்தான் சொல்றேன். அவங்களுக்கும் போகும், எல்லாருடைய விவரம் போகும். இல்ல பண்ண முடியாது. அவங்க அப்படி பண்ண முடியாது. அவங்க டைரக்டா இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்க முடியும். பிகாஸ் எந்த கம்பெனியை பார்க்கணுங்கிறது ஸ்டூடெண்டோட சாய்ஸ், கம்பெனியோட சாய்ஸ் இல்லை. அதனால ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி நாங்க பதிவு பண்ண சொல்றோம். அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு 3ல இருந்து நம்ம இந்த இடம் 4ஆ 3ஆவது சொல்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கம்பெனி வரும்? 3 கம்பெனி வரைக்கும் அவங்க பார்க்கலாம். they can choose their companies. இங்க நீ ஹோசூர் அந்த பொன் பியூர்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்க, நல்ல கம்பெனி, அருமையான கம்பெனி, கெமிக்கல்ஸ் கம்பெனி. 60 பேரோட வராங்க. முன்னாடியே அவங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தியே சொல்ல முடியும். பொன் பியூர் வந்து 60 பேர் இந்த கேட்டகரியில கேட்குறாங்க. நீங்க அவங்க அவங்க கேட்டா நாங்க கொடுப்போம். இன்டர்வியூக்கு அவங்க நேரா வர்றப்போ இந்த நிறுவனங்கள் இந்த கேட்டகரியில பசங்க வர்றாங்கன்றது நிறுவனங்களுக்கு நான் தெரியப்படுத்தி இப்போ டிப்ளமோல 5000 பேர் முன்னாடியே பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ஃபேர் நடக்கிற அன்னைக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னாடியே அந்த நிறுவனங்கள் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அந்த இது நம்ம மேனேஜ் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் ஒரு பையன் வந்திருக்கானாங்கிறது, இந்த பையன் தான் வந்திருக்கானா, இந்த ப்ரொஃபைல் குழுது இவன் தானா, அதெல்லாம் வெரிஃபை பண்றது ஒரு 40,000 பேர் வரப்போ அதெல்லாம் இம்பாசிபிள் டாஸ்க். டேட்டாவை பொதுவாக ஷேர் பண்றது இல்லை. அதனால தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைட் பண்றோம். இத்தனை நிறுவனங்கள் வருதுப்பா, 500 நிறுவனங்கள் வருது. இந்த 500 நிறுவனங்கள்ல ஒரு 3 நிறுவனத்தை நீ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அவங்கள நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு. நிறுவனங்களுக்கு தேவையான 21,000 இதை வந்து அவங்க த்ரூ பண்ணி அந்த எனக்கு இந்த 3 பேரை அடையாளப்படுத்துங்கன்னா எங்களுக்கு எப்படி எப்படி இவங்க 40,000 பேர் வர நேரம் இத்தனை பேர் அடையாளப்படுத்துறது? ஒரு நாள் அது பண்ண முடியாது. நீங்க கேட்குற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க உட்காந்து அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காதவங்களை எப்படி கைட் பண்றது, அதான் பண்ண முடியுமே தவிர ஒன் டேல அது பண்ணவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள். அதாவதுங்க இப்ப எப்பவுமே நாங்க அந்த 3 ஜாப் ஃபேரும் இப்போ ஒண்ணு எங்களுடைய கொள்கை எப்படின்னா அது கிவ் லைஃபா இருக்கட்டும், ரைஸ் அமைப்பா இருக்கட்டும்,
தனிப்பட்ட முறையில் அவரவர் அரசியல் விருப்பங்கள் இருக்கும், சார்பு நிலை இருக்கும், அது அவரவருடைய தெரிவு, அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அரசோடு இணைந்து செயல்படும். எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசோடு இணைந்து செயல்படும். அந்த வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாமும் இப்ப நீங்க இதுல இருக்கிற பாத்தீங்க முன்னாடி இயங்கி வருகின்ற அதே நிறுவனங்கள் தான். டிஎன் ஸ்கில்ஸ் ஒரு நிறுவனம் இருக்கு, அரசு நிறுவனம், அது நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. வெற்றி நிச்சயம்ங்கிறது அது கவர்மெண்டோட ஒரு நிறுவனம், அதுவும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. நான் முதல்வன்கிறது ஒரு நிறுவனம், அதுவும் பார்ட்னரா இருக்காங்க. அப்புறம் இந்த டோட்டுன்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு நிறுவனம், டோட்டும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அதுவும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. ஸோ அரசு அலகுகள் அரசு நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவது அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு நாங்க வச்சிருக்கிறோம். அதே போலத்தான் இந்த ஜாப் ஃபேரும் நடக்குதுங்க. இந்த கிரேட் சென்னை வேலைவாய்ப்பு முகாம் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். 500க்கும் மேலான உயர்நிலை நிறுவனங்கள், அவற்றில் 60% பன்னாட்டு நிறுவனங்கள், 50,000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளோடு வருகின்றன. பொறியியல் சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமே 216க்கு மேல் இதுவரை பதிவு செய்திருக்கின்றன. ஐடி சார்ந்து 90க்கு மேல் நிறுவனங்கள், பேங்கிங் அண்ட் பினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், சேல்ஸ், பார்மா, எஜுகேஷன், ட்ரைனிங் என்று அனைத்து துறைகள் சார்ந்தும் நிறுவனங்கள் வருகின்றன. ஒரே நாளில் 25,000க்கும் மேலானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற இந்தியாவின் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பதிவு செய்ய விரும்புகின்ற இளைஞர்கள், குறிப்பாக நாங்கள் பொறியியல் துறைகளில் பயின்றவர்களை அழைக்கின்றோம். காரணம் 216 நிறுவனங்கள் ஏற்கனவே பதிவு செய்து விட்டன. www.givelifes.com GIDELIFES givelifes.com என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னதாகவே பதிவு செய்தால் எந்த கட்டணமும் இல்லை. நிறுவனங்களும் உங்களிடம் காசு கேட்க மாட்டார்கள், நாங்களும் உங்களிடம் எந்த கட்டணமும் கேட்டுக்கொள்வது இல்லை. ஆனால் கடைசி நாளில் வருகிறவர்களுக்கு ஒரு அபராத கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் தயவு செய்து முன்னதாகவே www.givelifes.com என்கின்ற இணையதளம் வழியாக பதிவு செய்யும்படி சென்னையின், தமிழகத்தின், புதுச்சேரியின் இளைஞர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.